போலீஸ் நிலையத்தில் இருக்கிற போலீஸ் அதிகாரி எல்லாருமே இன்றைய நாள் இங்கே இருந்து வெளியே வரும் என நீதிமன்றத்தால் வந்து அதிரடியாக உத்தரவு. எங்களுக்கு தலைவர் நிலைய பொறுப்பு அதிகாரி போலீஸ் நிலையம் போப்பாய் 1997 3 நாங்கள் 30 வருஷமாக இந்த வீட்டுக்காக போராடி இருக்கிறோம். இல்லை 11 கதவுகள் எல்லாம் அப்புறப்படுத்தியாச்சு. பகல் வேளையில் வந்திருங்கள், இரவு வேளையில் வேறு வீட்டுக்கு செல்லுங்கள். அனைவருக்குமே வணக்கம். இன்றைய தினம் நாங்கள் நிற்கக்கூடிய யாழ்ப்பாணத்தில், குறிப்பாக நீங்கள் பின்னால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஒரு போலீஸ் நிலையத்துக்கு முன்னுக்கு நிற்கிறோம். கோப்பாய் போலீஸ் நிலையம். இந்த போலீஸ் நிலையத்தில் இருக்கிற போலீஸ் அதிகாரி எல்லாருமே இன்றைய நாள் இங்கே இருந்து வெளியே வரும் என நீதிமன்றத்தால் வந்து அதிரடியாக உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்குது. கிட்டத்தட்ட 30 வருடங்களாக இந்த போலீஸ் நிலையம் வந்து இந்த இடத்துல வந்து இயங்கி கொண்டிருக்குது. கிட்டத்தட்ட 6 வருடங்களுக்கு மேலாக நீதிமன்றத்தில் வந்து வழக்கு தாக்கல் செய்திருக்கிறார்கள் இந்த காணியினுடைய உரிமையாளர்கள். இந்த போலீஸ் நிலையத்திலிருந்து இவர்கள் அப்புறப்படுத்தி செல்லவும் தங்களுடைய காணி தங்களுக்கு தேவை என்று அந்த 6 வருடங்களுக்கு பின்னர் அவர்களுக்கு தீர்ப்பு கிடைத்திருக்குது. இந்த காணியை வந்து உரிமையாளர்கள் கௌரவ நீதிமன்றம் இதுக்குரிய தீர்ப்பை வழங்கியிருக்குது. உரிமையாளரிடம் இந்த காணிகளை கொடுத்து இங்கே இருக்கக்கூடிய போலீஸ்காரர்கள் தங்களுடைய உடைமைகளுடன் தங்களுடைய நிலையத்தை வந்து வேறு இடத்துக்கு மாற்றி அமைக்கணும் என்ற உத்தரவு வந்து 2 மாதத்துக்கு முன்னரே இந்த போலீஸ் நிலையத்துக்கு வந்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. அவர்கள் வந்து அகற்றி இந்த நிலத்தை வந்து உரியவர்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று அந்த நடவடிக்கை வந்து இதுவரை நடைபெறாத காரணத்தால் நீதிமன்றத்தால் இன்றைய நாளில் இந்த இடத்துக்கு வந்து இந்த இடத்தில் இருக்கக்கூடிய உள்ளுக்கு இருக்கக்கூடிய சாமான்கள் எல்லாத்தையும் அப்புறப்படுத்தி இன்றைய நாளில் நீங்கள் வெளியேறணும் என்ற மாதிரியான அந்த உத்தரவு வந்து பிறப்பிக்கப்பட்டிருக்கு. தொடர்ந்து இன்றைய நாளில் இங்கே என்ன இடம்பெறுது என்பதற்காக பார்க்கலாம். காணியினுடைய உரிமையாளர்கள் அங்கே வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்குறீங்க. ஆவலாக இன்றைய நாளில் தங்களுடைய காணிகளுக்குள் செல்ல தங்களுடைய வீடுகளை பார்ப்பதற்காக இந்த இடத்துல வந்திருக்கிறார்கள். அதே சமயம் நீதிமன்றத்தில் கூட உத்தியோகத்தர்கள் இந்த இடத்துல வருகை தந்து தற்பொழுது போலீஸ் நிலையத்திற்கு உள்ளே சென்றிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. அதனைத் தொடர்ந்து இப்பொழுது அங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் வீடுகள், குறிப்பாக இந்த இடத்துல வந்து 7 வீடுகள் வந்து இந்த காணி பரப்பில் இருக்குது. அதுக்குரிய உரிமையாளர்கள் தான் இந்த வழக்குகளை தொடர்ந்து தங்களுடைய காணிகளை வந்து மீளவும் வந்து 30 வருடங்களுக்கு பின்னர் பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அங்கே நீதிமன்றத்தினுடைய உத்தியோகத்தர்கள் உள்ளே சென்று அது சம்பந்தமான நடவடிக்கையில் ஈடுபடுகிறார்கள். வணக்கம் ஐயா. வணக்கம் தம்பி. இப்போ இன்றைய நாளில் வந்து கோப்பாய் போலீஸ் நிலையத்துக்கு முன்னால் வந்திருக்கீங்க. மொத்தத்தில் ஒரு மகிழ்ச்சியும் தெரியுது. என்ன காரணம், என்ன விஷயம்? என்றால் 30 வருஷத்துக்கு பிறகு நாங்கள் பிறந்த ஒரு காணியை திருப்பி பெறதில் ஒரு சந்தோஷம் தாங்க. அதனால் இப்போ இன்றைக்கு பதிவாளர் வந்திருக்காரு, எங்களை வர சொல்லி நாங்கள் வந்திருக்கோம் காணியை பொறுப்பெடுக்கிறதுக்காக. எவ்வளோ காலமாக இந்த காணி வந்து போலீஸார்கிட்ட 97ஆம் ஆண்டிலிருந்து இட்டவரை இதுக்குரிய நடவடிக்கைகள் என்ன? நாங்கள் எல்லாம் ஆரம்பத்தில் சகல மேலிடங்கள், அதாவது ஏஜிஏ, தென் கவர்னர், டிஃபென்ஸ் மினிஸ்டர், மற்றது இப்போ எல்லாரும் நாங்கள் தொடர்பு கொண்டு நல்ல தொடர்பு இருக்கின்ற தொடர்பு கொண்டு எது விதமான பதிலும் வரையில்லை. ஆனால் இடைக்கிடையே ஓய்சி மேர் வந்து எங்களை வந்து சில ஹரஸ் பண்ணி நீங்கள் வாடகை எல்லாம். அப்போ வாடகைன்றால் நாங்கள் வெளியால் வாடகைக்கு எங்களுக்கு 25,000 ரூபாய்க்கு நாங்கள் வீடு எடுத்துறாங்க. ஆனால் டிபார்ட்மெண்ட் வேல்யூவேஷன் வந்து மிச்சம் குறைவாக தான் இருக்கும். அதனால் நாங்கள் சொன்னால் எங்களுடைய அந்த வாடகை எங்களுக்கு காணாது, எங்களுக்கு வாடகை வேண்டாம், எங்களுக்கு எங்களுடைய சொத்து வீட்டையும் காணியையும் பிடிச்ச சொல்லி நாங்கள் கேட்டு அவை இவ்வளோ காலம் கொடுத்தாலும் நாங்கள் வழக்கு நீதிமன்றத்தில் போய் இப்போ நீதிமன்ற தீர்ப்புக்கு நாங்கள் இப்போ வந்து நிற்கிறோம் வீட்டை பொறுப்பெடுக்கிறதுக்காக. நீதிமன்றத்தில் கிட்டத்தட்ட எவ்வளோ காலமாக இந்த வழக்கு? 2019ஆம் ஆண்டுலேருந்து ஆரம்பிச்சாங்க. என்னுடைய காணி இதுக்கு பின்னால் காணி, இதுக்கு பாதை வந்து அதான் இங்கே பேச தம்பையாக தாங்க ராஜா. இந்த வீட்டை நாங்கள் இங்கே இருக்கையில் அபியசிங்க பண்டாரன்ற ஒரு ஓய்சியங்களை அழைச்சி இந்த வீடு எங்களுக்கு வேணும், நீங்கள் வேறு இடத்துல போய் வாடகை எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த வாடகையை நாங்கள் செல்லாம். இதெல்லாம் நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் கிட்ட அப்போது கொஞ்சம் கஷ்டமான, அதாவது என்ன பதட்டமான காலம். அதனால் நீங்கள் இந்த இடத்துல இருக்கிறது உங்களுக்கு ஆபத்து, நீங்கள் வேறு இடத்துல எடுத்தீங்கன்னா நாங்கள் அப்போ நாங்கள் 1,200 ரூபாய்க்கு ஒரு வீடு ஒன்று வாடகை எடுத்து நாங்கள் இருந்தாங்க. ஆனால் வாடகை திருப்பி எங்களுக்கு கேட்க எங்களுக்கு சரியில்லை. ஆனால் போய்கள் எங்களுக்கு தலைவர் நிலைய பொறுப்பு அதிகாரி போலீஸ் நிலையம் கோப்பாய் 1997 3 4 1997ஆம் ஆண்டு ஒரு கடிதம் வந்திருக்கிறது. என்னென்றால் தற்போது கோப்பாய் போலீஸ் பொறுப்பில் இருக்கும் தம்பியா தங்கராயா, உங்கள் வீட்டை ஒரு சில மாதங்களுக்கு எங்கள் பாவனைக்கு சேவையாக இருப்பதால் உங்கள் அனுமதியுடன் இவ்வீட்டை நாங்கள் எடுப்பதோடு பின்னர் இதை விட்டு போகும் நேரத்தில் பிழைகள் ஏதும் இல்லாமல் சரிபார்த்து பாரம் தந்துவிட்டு செல்வோம் என்பதை உறுதிப்படுத்துகிறேன். மேலும் இருப்பிட வசதியை காணாமல் இருக்கும் தருவாயில் தங்கள் வீட்டை எங்களுக்கு தந்துதவிக்கு மிகப்பெரும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்படிக்கு பொறுப்பதிகாரி அபியசிக்க பண்டாரன்.
எத்தனையாம் ஆண்டு இது தரப்பட்டது? இது வந்து 3/4/97 ஆண்டு. 97ஆம் ஆண்டு. 97ஆம் ஆண்டு உங்களுக்கு சொல்லியிருக்கீங்க. இருக்கிறதுக்குரிய வாடகை வந்து நாங்கள் தருவோம் இப்போ நீங்கள் வழியால். அது வாய்மூலம் தான், இதில் இல்லை. இதில் ரைட்டுங்க, வாய்மூலம். ஏன்னா எங்கள் வீட்டு எழுப்பேக்க தான் அதை சொன்னது. இன்றைக்கு உங்களோட மனநிலை என்ன சொல்லு? சந்தோஷம்தான் என்றால் எனக்கு இப்போ வயசு 83. ஆனால் பிள்ளைகள் எல்லாம் இப்போ திருமணம் செய்திருக்கிறோம். இப்போ அவியல் இந்த வீட்டில் இருந்து இருந்தால் அவியல் வெளிநாடு போயிருக்க மாட்டோம். ஏன்னா அவையெல்லாம் யூனிவர்சிட்டி. அவைகள் இந்த பிரச்சனையால் இங்கே இருக்க வசதிகளால் எல்லாம் வழியால் போயிட்டு அதெல்லாம் வருவினோம் நிச்சயமாக. என்ற அவைகளுக்கு தான் அந்த வீடு பொம்பளை பிள்ளைகள் பெண்களுக்கு தான் கொடுத்துக்கிறது. அவைகள் வருவினோம் நிச்சயமாக. அதால் வீட்டை போய் பார்த்துறீங்களா? வீடு மாதிரி இருக்கா இல்லாட்டி? வீடு இல்லை. 11 கதவுகள் எல்லாம் அப்புறப்படுத்தியாச்சு. ஒரு கதவும் இல்லை. கதவுகள் எல்லாம் அது மாத்திரமே லெட்டு கக்கூசி இல்லை. மற்றது சில ஓல்டரேஷனாகவே தங்களுக்கு வசதியாக கிடந்த அவுட் செட் எல்லாம் பிடுங்கி எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் செய்ய நாங்கள் வரக்கூடிய 2 வருஷத்துக்கு முன்னே பார்த்த இதுதான் இன்னும் இன்றைக்கு நான் போய் பார்க்கல. எனக்கு தான் அதை கூப்பிட்டு நான் போய் பார்ப்பேன். சரி, இப்போ 6 வருஷத்துக்கு மேலே வழக்கு நடந்து கிட்டத்தட்ட இப்போ ஒளிம்பி போக சொல்லி கூட நீதிமன்றம் 2 மாதத்துக்கிட்ட தவணையும் கொடுத்து அதுக்கு பின்னர் கூட இவர்கள் இந்த இடத்தை விட்டு இன்னும் போகல. இப்போ இன்றைய நாளில் நீதிமன்றத்திலிருந்து இவர்களை வந்து வெளியேற்றுவதற்காகத்தான் வந்திருக்கிறார்கள். ஓகே, இப்போ இன்றைய நாளில் அந்த நடவடிக்கை எப்படி அமைவே? வழியால் போயினமா? உங்களுக்கு இன்றைய நாளில் இந்த காணி கிடைக்குமா? கொஞ்சம் தான் பார்க்க வேண்டும் என்றால் ஒரு செய்தி ஒன்று போட்டிருக்கு. பகுதி அளவில் இது இந்த இதுகள் அகற்றப்பட்டுள்ளன. அப்போ முழுமையாக இப்போ அகற்றப்படும் என்ற நியூஸில் வந்துருக்கு. எத்தனை நியூஸில் வந்துருக்கு. ஒரு பகுதி அளவில் தான் அவைகள் அகற்றி இருக்க மாட்டேன். அதனால் பொறுத்து தான் பார்க்கணும் என்ன நடக்க போகிறது. நன்றி. அப்படியாக கௌரவ நீதிமன்றத்தினுடைய உத்தரவின் பேரிலே இவர்கள் வந்து இங்கே இருந்து அப்புறப்படுத்தி இந்த இடங்களை கொடுக்க வேண்டும் என்ற உத்தரவின் பேரிலே அந்த உத்தரவுக்குரிய கால அவகாசங்கள் வழங்கப்பட்டிருந்த நிலையிலும் கூட பார்த்தீங்கன்னா இவர்கள் வந்து இங்கே இருந்து மாற்றிடத்திற்கு செல்லாத காரணத்தால் தான் இன்றைய நாளில் நீதிமன்றத்திலிருந்து இந்த இடத்திற்கு உத்தியோகத்தர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். வருகை தந்து அவர்கள் இந்த இங்கே இருக்கக்கூடிய அல்லது அவர்களுடைய வீடுகளை வந்து அவர்களுடன் இன்றைய நாளில் ஒப்படைக்க வேண்டும் என்ற மாதிரியான கட்டளையை பிறப்பித்திருக்கிறார்கள். அதன் பின்னர் அங்கே நீங்கள் பார்க்கக்கூடியமாக இருக்கும் அங்கே இருக்கக்கூடிய வீடுகளுக்குள்ளே இருந்திருக்கக்கூடிய இங்கே போலீஸ் அதிகாரிகளுடைய அந்த உடைமைகள் அங்கே அப்புறப்படுத்தக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்குறீங்க. வீட்டுக்குள்ளே இருந்து அனைத்து பொருட்களும் வந்து வெளியாலே கொண்டு வரக்கூடிய அந்த காட்சிகள் தான் நீங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கீங்க. உண்மையாகவே நீதிமன்றத்தினுடைய கட்டளை வந்து இந்த இடத்துல நிறைவேற்றப்பட்டு கொண்டிருக்கக்கூடியதான் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படியாக ஆனாலும் இங்கே இருக்கக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா போலீஸாருக்கு வந்து இன்னும் உரிய இடங்கள் வந்து கிடைக்காத காரணத்தால் தான் தாங்களும் இந்த இடத்துல இருந்து தங்களால் செல்ல முடியாமல் இருக்குது என்ற மாதிரியும் வந்து அந்த இடத்துல அவர்களும் குறிப்பிட்டிருந்தார்கள். ஆனால் நீதிமன்றம் சொல்லக்கூடிய அந்த கட்டளை வந்து நடைமுறைப்படுத்த வேண்டியதும் அதன்படி இருக்க வேண்டியதும் வந்து சட்டத்தின் கடமை. அதால் பார்த்தீங்கன்னா இன்றைய நாளில் வந்து அங்கே அந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பொருட்கள் தங்களுடைய உடைமைகள் போலீஸாருடைய சீருடைகள் என அனைத்தையும் வந்து அப்புறப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியில் பார்க்குறீங்க. முழுமையான 7 வீடுகள் இந்த நிலப்பரப்பில் இருக்குது. 30 ஆண்டுகளாக இந்த போலீஸ் நிலையம் வந்து இந்த இடத்துல இயங்கி கொண்டிருக்குது. இவர்கள் வந்து தங்களுடைய நிலங்களை தருமாறு கேட்டு கலைத்து தான் பின்னர் நீதிமன்றத்தில் வழக்குகளை தாக்கல் செய்து அதன் ஊடாகத்தான் அவர்களுக்கு இந்த தங்களுடைய இடத்திலே வந்து அமர்வதற்கான அந்த சந்தர்ப்பத்தை வந்து இன்றைய நாளில் பெற்றிருக்கிறார்கள். உண்மையாகவே அந்த மக்களுடைய மனதில் மகிழ்ச்சியை பார்க்கக்கூடியமாக இருந்தது. மீண்டும் வந்து தங்களுடைய வீட்டுக்குள்ளே வந்துட்டு அங்கே இருக்கக்கூடியவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய அந்த வார்த்தைகள் எல்லாமே 10 நாள் தான் இங்கே இருந்து நாங்கள், 15 நாள் தான் இருந்து நாங்கள், புதிதாக கட்டின வீட்டில் வந்து 20 நாள் தான் இருந்தாங்க. அதுக்கு பிறகு கொழும்பில் ஒரு நிகழ்வுக்காக சென்றோம். அதன் பின்னர் மீண்டும் இங்கே வரவே முடியவில்லை. இந்த நிலங்கள் வந்து இந்த இடங்கள் இந்த வீடுகள் எல்லாமே அவர்களிடம் கையகப்படுத்தப்பட்டு விட்டது என்ற மாதிரியாக சொல்லியிருந்தார்கள். உண்மையாகவே போலீஸ் திணைக்களம் கூட இந்த இடத்துல வந்து அவர்களுக்குரிய அந்த இடத்தை இந்த போலீஸ் திணைக்களத்துக்குரிய இடத்தை நீதிமன்றம் அவகாசம் வழங்கியும் கூட அவர்களுக்கு வந்து உரிய இடத்தை வந்து கொடுக்காத காரணத்தால் தான் இன்றைய நாள் அவர் இந்த போலீஸ் நிலையத்தில் இருக்கக்கூடிய போலீஸ் அதிகாரிகளுக்கும் இந்த நிலை வந்திருக்குது. என்றால் இது அவர்களுக்கு சொந்தமானது இல்லைங்க. நீங்கள் பார்க்கலாம் பாருங்க, வெளியால் கொடிகளில் கூட அவன் உடுப்புகளை கொண்டு வந்து வெளியால் போட்டிருக்கு. நம்ம அந்த வீட்டுக்குள்ள இருந்ததை எடுத்துக்கொண்டு வந்து இதுதான் என் வீடு. நான் வந்து கதைக்கிற வீடு என்னுடைய சொந்த வீடு. அந்த வீட்டுக்கு நான் வெளிக்கிட்டு 27 வருஷமாச்சு. இடம்பெயர்ந்து சென்று மீண்ட பொழுது
இந்த வீடுகள் முழுவதும் இராணுவத்தின் கட்டுப்பாடுகள் இருந்தது. நாங்கள் கதைச்சு இராணுவத்தை வெளியேற்றின பிறகு நான் தான் முதல் இந்த வீட்டுக்குள்ளே வந்து சேர்ந்த ஆள். அதுக்கு பிறகு 96ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்துக்கு பிறகு எல்லா வீடுகளுக்கும் மீளக்குடியமர்வு அமர்வு நடைபெறாதபடியினாலே அந்த வீடுகள் வெறும் வீடாக இருந்த போது கோப்பை போலீஸ் நிலைய உத்தியோகத்தர்களும் பொறுப்பதிகாரியும் வந்து எல்லா வீடுகளையும் பிடிச்சு தங்களுக்கு என்று உறுத்து எடுத்துக்கொண்டார்கள். நான் 3 சின்ன பிள்ளைகளோட இந்த வீட்டில் வாழ்ந்து வந்த நான் 98ஆம் ஆண்டு ஜூன் மாதம் வரைக்கும். ஆனால் அந்த நேரத்தில் இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு அச்சுறுத்தல் இருந்தபடினாலே இரவு வேளைகளில் சில வேளை வெளியிலிருந்து இவையை நோக்கி துப்பாக்கி பிரயோகம் நடக்கும். அவர்களும் பதிலுக்கு இங்கிருந்து அடிப்பார்கள். அதாலே என்னுடைய சின்ன பிள்ளைகள் 3 பேரும் பயந்து கடலுக்குள்ளே ஒளிச்சு இருந்தது. அதனாலே அந்த காலத்தில் பணியாற்றிய நிறைய பொறுப்பதிகாரி இங்கே என்னோட வந்து கதைச்சு, சார் நீங்கள் படித்த நீங்கள் இந்த வீட்டில் சின்ன பிள்ளைகளை வச்சு கொண்டு இருக்கிறது உயிராபத்தை தரக்கூடிய விஷயம். ஆகவே நீங்கள் பகல் வேளையில் வந்திருங்கள், இரவு வேளையில் வேறு வீட்டுக்கு செல்லுங்கள் என்று சொன்னார். நான் அப்படி கொஞ்ச நாளைக்கு செய்து பார்த்தேன். என்னால் பகலுக்கு ஒரு வீடு இரவுக்கு ஒரு வீடு ஆற்ற முடியாத போனபடினாலே நான் வீட்டில் இருந்த சில பொருட்களோடு இந்த வீட்டையை விட்டுட்டு என்னுடைய அம்மா வீட்டுக்கு கொக்குவிலுக்கு சென்று விட்டேன். அதன் பிறகு எந்த வீடும் அவர்கள் வசம் ஆகிவிட்டது. அந்த காலந்தொடக்கம் இன்று வரைக்கும் இந்த வீடு அவர்கள் பாவனையிலான் மாறி இருந்து கொண்டிருக்கின்றது. நாங்கள் இடம்பெயர்ந்து சென்ற பின்பு கூட பல இடங்களுக்கு இதை விடும்படி கடிதம் அனுப்பி கலைத்த நிலையில்தான் நாங்கள் 2019ஆம் ஆண்டு எல்லாரும் கூடி இந்த நிலையத்தை அகற்றி எங்களுக்கு வீடு ஒப்படைக்கணும்னு சொல்லி யாழ்ப்பாண மாவட்ட நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்தோம். அதன் பிரகாரம் கடந்த 25ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 27ஆம் தேதி எங்களுக்கு இந்த வீடு ஒப்படைக்கப்படும் என்று நீதிமன்ற தீர்ப்பு அளிக்கப்பட்டது. அன்று தொடக்கம் 3 மாத காலம் வரையிலேயும் இந்த வீடை ஒப்படைக்கிறதுக்கான முயற்சியிலே இவர்கள் இறங்கவில்லை. இவர்கள் இன்னும் இருக்கிற திட்டத்தில் மேல்முறையீடு செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் நீதிபதிகள் அதை நிராகரித்து எங்கள்கிட்ட வீடு ஒப்படைக்கும்படி இறுக்கமான கட்டளையை போட்டார்கள். அதன் நிமித்தம்தான் இன்று இந்த வீடுகள் எங்களுக்கு ஒப்படைப்பதாக உறுதியளித்து நீதிமன்றத்திலிருந்து பதிவாளர் சகிதம் ஒரு குழுவினர் இங்கே வந்து இருக்கின்றார்கள். அவர்கள் எங்களுக்கு இந்த வீடை ஒப்படைப்பார்கள் என்று நான் நம்புகின்றேன். அதோடு நீங்கள் இங்கே பார்க்கக்கூடிய மாதிரி இப்போது நாங்கள் போலீஸ் நிலையத்தினுடைய முன்பகுதியில் நிற்கிறோம். இதுதான் பிரதானமான போலீஸ் நிலையமாக இருக்குது. பின்னால் இருக்கக்கூடிய வீடுகள் வந்து அவர்கள் தங்கக்கூடிய பரக்குகளாக, அதாவது உத்தியோகத்தர்கள் தங்கக்கூடிய இடங்களாக வந்து பாவித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த ஆயுதங்கள், போலீஸ் நிலையத்தில் இருக்கக்கூடிய உள்ளே இருந்திருக்கக்கூடிய இந்த ஆயுதங்கள் வந்து இப்பொழுது வேறு போலீஸ் நிலையத்திற்கு மாற்றக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்குறீங்க. இங்கே சொல்லியிருந்தார்கள் யாழ்ப்பாணம் பிரதான போலீஸ் நிலையத்திற்கு வந்து இந்த ஆயுதங்கள் எடுத்துச் செல்லப்படுவதாகும். என்றால் இங்கே இருந்து தாங்கள் மாறும் பொழுது தங்களுக்கான நிரந்தரமான ஒரு இடம் இல்லாத பட்சத்தில் இந்த ஆயுதங்களை பாதுகாப்பு என்பது மிக பிரதானமான ஒரு விடயமாக இருக்கின்றது. அதனாலே இந்த ஆயுதங்கள் வந்து போலீஸ் நிலையத்துக்கு, யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்திற்கு கொண்டு செல்வதாக சொல்லியிருந்தார்கள். அப்படியாக அங்கே நீங்கள் பார்க்கக்கூடியமாக இருக்கும் இந்த ஆயுதங்கள் வந்து வாகனங்களில் ஏற்றப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சி. இந்த போலீஸ் நிலையம், பிரதானமான போலீஸ் நிலையம் அமைந்திருக்கக்கூடிய இந்த வீடு பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாடிகளை கொண்ட வீடாக இருக்குது. பெரிய வீடு நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். உண்மையாகவே இது அந்த வீட்டுக்காரர், அந்த உரிமையாளர்கள் எவ்வளவு கனவுகளுடன் இந்த வீடுகளை கட்டியிருப்பார்கள். ஒவ்வொரு வீடும் ஒவ்வொரு உழைப்பும் அவர்களுடைய கனவுகளும் இந்த வீடுகள் இருக்குது. அவர்கள் ஒரு நிறைந்த மகிழ்ச்சி அடைவார்கள். இந்த நாளிலே 30 வருடங்களாக அவர்களுடைய தவம் இன்றைய நாளில் நிறைவேறி இருக்குது. அப்படியாக இங்கே நீங்கள் பார்க்கலாம். ஆனால்
போலீசார் கூட மிகப்பெரிய இடத்துல வந்து தங்களுடைய இந்த நடவடிக்கைகளை வந்து மேற்கொண்டு கொண்டிருக்கிறார்கள். 7 வீடுகள் இருக்குன்னா நீங்கள் சாதாரணமாக இவ்வளவு மிகப்பெரிய அளவிலான ஒரு பரப்பு காணியில் தான் பார்த்தீங்கன்னா இது நடக்குது. இப்படி நீங்கள் இங்கே பார்க்கக்கூடியது தலைமை போலீஸ் அதிகாரியாக இங்கே இருக்கக்கூடிய ஓஏசியினுடைய அந்த இல்லம், அங்கே அவருடைய வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பொருட்களும் கூட அங்கே அப்புறப்படுத்தக்கூடிய அந்த காட்சிகளை தான் நீங்கள் இப்பொழுது பார்க்குறீங்க. நல்ல பார்த்தீங்கன்னா அப்படியாக இங்கே ஒரு பகுதியிலே விசேட மோப்ப நாய்கள், போலீசாரினுடைய மோப்ப நாய்கள், சோதனைகள் ஈடுபடக்கூடிய அந்த நாய்கள் வந்து வளர்ப்பதற்குரிய விசேடமான இடமும் இந்த போலீஸ் நிலையத்தில் இருக்குது. அங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் 5 நாய்கள், அதுக்கான பிரத்யேகமான உத்தியோகத்தர்கள் என இங்கே இந்த இடத்திலே வந்து சிறப்பாக இவற்றையும் வந்து வைத்திருக்கிறார்கள். அவர்கள் சொல்லக்கூடியது வந்து இதுவற்றையெல்லாம் நாங்கள் எங்கே கொண்டு போவது, இதற்குரிய பாதுகாப்புகள் என்ன என்பதும் அவர்களுடைய கேள்வியாக இருக்குது. ஆனால் அது அவர்களுடைய திணைக்களத்தை சார்ந்தவர்கள் எடுக்கக்கூடிய அந்த முடிவு. ஆனாலும் இங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அந்த விலை கூடிய நாய்கள் என்று கூட சொன்னார்கள். இதனை பாதுகாக்க வேண்டியது அந்த உத்தியோகத்தருடைய கடமையாக இருக்கின்றது என்றும் சொல்லியிருந்தார்கள். அப்படியாக இன்றைய நாள் இவர்களை வந்து இந்த இடத்துல இருந்து வெளியேறுமாறு நீதிமன்றம் உத்தரவு, இன்றைய நாள் அல்ல 2 மாதங்களுக்கு முன்னரே இவர்களுக்குரிய இந்த கால அவகாசங்கள் வழங்கப்பட்டிருப்பதாக நீதிமன்றத்தால் தெரிவிக்கப்பட்டிருக்கு. நாங்கள் 30 வருஷமா இந்த வீட்டுக்காக போராடி இருக்கிறோம். அவர்கள் இந்த வீட்டில் இருந்தவர்கள் ஒவ்வொரு வீடாக வயசு போனவர்கள் எவ்வளவு கஷ்டங்களையும் துன்பங்களையும் சந்தித்திருப்பார்கள். எங்களுக்கு இப்பொழுது இந்த வீடு விடுறது மிகவும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது. உங்களுடைய இந்த வீடு வந்து இப்போ இருக்குதா? இங்கே இருக்குது என்று சொல்கிறார்கள். இன்னும் பார்க்கல. நாங்கள் எவ்வளோ காலமாக நீங்கள் இந்த வீட்டில் முதல் வாழ்ந்துருக்கு? 14 வருஷம். 14 வருஷம் வாழ்ந்துட்டு அப்படியே விட்டது? இல்லை, எத்தனை வருஷம் வாழ்ந்துருக்குறீங்க? இல்லை அது தம்பியை கதைக்கு சீதனம் கொடுத்த வீடா அட்டோனி பவர் தந்து அதில் இருந்தேன். நாங்கள் அதால் இங்கே வந்திருந்தேன். இங்கே நான் பிரச்சனை அதுகளுக்கெல்லாம் இங்கே தான் இருந்தேன். காணொலியை பார்வையிட்ட உங்கள் அனைவருக்குமே நன்றி. காணொலி தொடர்பான கருத்துக்களை தெரிவிங்க. மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.